This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt any. And don't take it seriously. வேலண்டைன்ஸ் டே சேவ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? பண்ணதே கிடையாதா? நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, பண்ணது இல்லன்றீங்க. லவ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்கு. லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ட்ரீம் பேஷன் உள்ள ஆள் வந்து உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? கொடுக்கணும். அவங்களுக்கே தோணும் போது வரணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதை வெயிட் பண்ணி வர்றதும் கொஞ்சம் ப்ரெஷியஸ் தான். கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும்னா we can continue. அப்படி இல்லைன்னா அது லவ்வே இல்லைன்றீங்களா? இப்போ கார் டிரைவ் பண்றவங்க தெரிஞ்சு அப்ளை பண்ணலாங்க. பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. கேமரா கூட ஆஃப் பண்ணிருங்க. பார்த்துருக்கீங்க நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னா இப்ப பார்த்துட்டு போயிருவீங்களா? பிரஷியஸே மறந்து போச்சு. இல்லைங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேங்க. சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சீரியஸா இது கேமரா போயிட்டு இருக்கு அப்படிலாம் நினைக்கிறீங்க. பார்த்ததுலயே வந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? நான் பிளான் பண்ணல, ஜென்ரலா கேக்குறேன். இது கேன்சல் பண்ண முடியுமா? பேசாம போனா எப்படிங்க என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு? இல்ல அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது யாருக்கு அந்த கொஸ்டின் கேட்க முடியும்? இந்த கொஸ்டின் தேடிட்டு இருந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. Kill them with your success, bury them with your smile. ஊமையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. இப்போ வந்து சடனா வந்து ஒரு பர்சன் வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ ஒரு தெரியாத ஒரு பர்சன் இப்போ நானே வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்றேன், அக்செப்ட் பண்ணுவீங்களா? எனக்கு சூட் ஆச்சுன்னா இல்ல சூட் ஆகும்னா எதை வச்சு சூட் ஆகுச்சுன்னு சொல்லுவீங்க? அது என்ன மாதிரி குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பீங்க? இப்போ நான் இப்பதான் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம், நான் உங்களை ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி சொல்றது, அப்படியே பேசாம போயிடுவேன். பேசாம போனா எப்படிங்க என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு? விடவே மாட்டியா? இல்ல இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது சிலது தெரியும்ல, அந்த மாதிரி இருக்க பாய்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்கீங்க, நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னா இப்ப பார்த்துட்டு போயிருவீங்களா? இல்ல வீக்கெண்ட் டச்சா கேக்குறேன். இருக்கும் ரொம்ப எப்படி சொல்றது, ஓரளவுக்கு அவங்க கிட்ட சில क्वेश्चंस எல்லாம் கேட்பேன். சரி, என்ன क्वेश्चन கேளுங்களேன். என்ன மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேப்பீங்க? நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். நான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லையே. எனக்கும் ட்ரீம் இருக்கு, ஓகேங்களா? எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இல்லையே, நான் ஏங்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது யாருக்கு அந்த கொஸ்டின் கேட்க முடியும்? இந்த கொஸ்டின் நான் பிளான் பண்ணல, ஜென்ரலா கேக்குறேன். இது கேன்சல் பண்ண முடியுமா? புட்டு புட்டு வைக்கிறேன். அது என்ன சொல்லு, எனக்கு கொஞ்சம் அவங்க ஜென்யூனா இருக்கிறதுக்கு அந்த குவாலிட்டிஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கான்னு பாப்பா. என்ன குவாலிட்டிஸ் மீன்ஸ் அது மெயினா கொஞ்சம் அதான் சொல்றேன், வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆச்சு என்ன வெளில கூட்டு போகணும். அது என்ன 3 தகுதி? டேக்கு ஒரு 2 days ஒரு 2 hours. இப்போ மார்னிங் ஒரு டைம்னா ஈவினிங் கொஞ்சம் டைம், ஃபோன் கால்ஸ் எனிதிங். எங்க இருக்கு நெக்ஸ்ட் எனிதிங் அப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இப்போ நான் உங்களை ப்ரொபோஸ் பண்ணனும். ரொம்ப இந்த பிஸி இருக்க கூடாது. ஒரு 1 டேக்கு ஒரு half an hour 20 minutes ஆச்சு பேசணும், ஃபோன்ல பேசணும். நெக்ஸ்ட் அந்த டே எப்படி போச்சு? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. அப்ப மணி அப்புறம் வந்து உங்களை நான் அங்க பண்ண இத பண்ண அப்படினா மணி வந்து இன்னைக்கு வரும் நாள் அது நான் கூட சம்பாதிச்சு பார்த்துட்டு வெச்சுக்கோங்க. நான் தேடிட்டு இருந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு கொஞ்சம் நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, நல்லா கொஞ்சம் வச்சு பார்த்துக்கிட்டா போதும். அப்படினா நான் உங்களை பயங்கரமா பார்த்துப்பேன். அப்படியா?
கேமரா கூட ஆஃப் பண்ணிடுங்க. நான் உங்களை ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணாத சொல்லுவேன். அப்படிதான் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உங்களை ப்ரொபோஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இது கேமரா காண்டி சொல்லல, உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பார்த்ததுலேயே வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, ஒரு ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளை பணியாரம் பண்ணி தரேன் சார். எடுத்த உடனே எல்லாம் அக்செப்ட் பண்ணுவேன். அக்செப்ட் பண்ண வேணாங்க, அட்லீஸ்ட் டைம் கொடுப்பீங்களா, ஒரு வாய்ப்பாடு கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்னு கேக்குறேன். அதான் சொன்னல ப்ரோ, வாய்ப்புமே ப்ரோன்றீங்களேங்க. ஐயோ, கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. சத்தியமா இதை கட் பண்ணணும். இதை நான் கட் பண்றேன், நான் தான் எடிட்டர், நானே கட் பண்ணிடுவேன். ப்ரோ எல்லாம் கிடையாது, இல்ல நான் எடிட் பண்ணிடுவேன் அப்புறமா. அதான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேசினே மறந்து போச்சு. இல்லங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேங்க. சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. அடுத்து அதான் ப்ரோ, இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டேன். அக்செப்ட் பண்ண ப்ரோன்றீங்களேங்க, எனக்கு சத்தியமா பிடிக்கலங்க. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ ப்ரோ இல்ல, இப்ப எனக்கு வந்து உங்க பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, ஓகேங்களா? பார்த்தோன்னு பிடிச்சா எல்லாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இப்போ உங்ககிட்ட பேசும்போது எனக்கும் ட்ரீம் இருக்கு, எனக்கும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கு அப்படின்றப்போ இப்போ அந்த விஷயத்தை எல்லாமே அக்செப்ட் பண்ற ஒரு பர்சன் எனக்கு கிடைக்கிறாங்க. இப்போ நான் இவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுத்தேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா எந்த ஆன்சர் சொன்ன மாதிரி தெரியல. நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. மனசார சொல்லியிருக்கீங்க, நான் நம்புறேன், ஜென்யூனா சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா? அது உங்களுக்கு அது ஹோப் மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல? ஹோப் வேண்டாம், we can be a friend, right? ஃப்ரெண்ட்ல ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சுன்னா, இப்போ நான் ஒன்று அப்போதைக்கு ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நாளைக்கு என்னால அது மூவ் ஆன் கூட ஆக முடியும். பட் உங்களுக்கு அந்த தாட் கொடுத்துட்டேன்னு அது எனக்கும் இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டா பேசும்போது எனக்கு வந்து அந்த ஹோப்போ அதெல்லாம் எனக்கு தேவை. ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த இப்ப நீங்க ஜென்யூனா பேசுறீங்க இல்லையா, அப்படின்றப்ப எனக்கும் அந்த ஜென்யூனிட்டி புரியுது. அந்த ஆங்கிள் யோசிப்போம்ல, உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நானும் யோசிச்சு அடா 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 என்ன டயலாக்டா. எனக்கு சீரியஸா இது கேமரா போயிட்டு இருக்கு அப்படிலாம் எனக்கு தெரியல. ஏய் ப்ரோலாம் கிடையாது, எனக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. இது கேமராக்காக சொல்லல, சீரியஸா சொல்றேன். So we can be a friend. தம்பி நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஓகேண்ணா, மிஷன் சக்சஸ்ஃபுல்.